ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் திருமுகிலன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். அப்படியே மறக்காமல் நமது திருமுகிலன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், அதற்கான தீர்வுகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். ரிஷபம் ராசிக்காரங்க வெளியில வலிமையானவர்களாகவும் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள கடுமையான போராட்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க குடும்ப பிரச்சனைகள், துரோகங்களை மௌனமாக தாங்கிட்டு இருக்காங்க. இது இவங்கள எந்த பிரச்சனையையும் தாங்கும் சக்தி கொண்ட மாத்திருது. ரிஷபம் ராசியில சந்திரன் உச்சம் பெறாது பலம் என்று பொதுவாக கருதப்பட்டாலும் உண்மையில சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதுனால சிக்கல்கள் ஏற்படுது. ஜோதிடத்துல 3ஆம் வீடு 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு என்று சொல்லப்படுது. இது எதிர்பாராத தடைகளையும் தாங்க முடியாத மனவேதனையையும் குறிக்குது. சந்திரன் மனதுக்கு காரகனாக இருக்கிறதுனால ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பிரச்சனைகளை நேராக கொண்டு வருது. விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனக கதுர்கை கோயிலுக்கு புனித பயணம் மேற்கொள்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு தெய்வீக தீர்வாக அமையுங்க. இந்த கோவில் சந்திரனால் வரும் பிரச்சனைகளை சரி செய்வதாக வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க. இங்குள்ள கனக துர்கை அஷ்டலட்சுமிக்கு நடுவுல இருக்கிறதுனால அந்த இடத்துல தெய்வீக சக்தி கிரகங்களின் எதிர்மறை ஆற்றல் நடுநிலையாக்குது. கோவிலுக்கு செல்வதுடன் அன்னதானம் செய்யறது ரொம்பவும் முக்கியங்க. பிரச்சனைகள் தானாக உங்களை தேடி வர்றதுனால நீங்க மற்றவங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக முன்வந்து அவர்களை தேடி போகணுங்க. இதன் மூலமா எதிர்மறை ஆற்றலை நீங்க கொடுக்கும் நேர்மறை ஆற்றலால சமன் செய்யலாங்க. விஜயவாடா கோயிலுக்கே அன்னதானத்துக்காக நன்கொடை அளிக்கலாங்க. மேலும் உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்களுக்கு உணவு வாங்கி தரலாங்க. இதை ஒரு வழக்கமாக மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு பயணம் போயிட்டு வாங்க. முழு மனசோட அம்மனை தரிசனம் செய்யுங்க. அங்கு நடக்கும் அன்னதானத்துக்கு உங்களால முடிந்த தொகையை நன்கொடையா கொடுத்துட்டு வாங்க. முடிந்தா நீங்க பிறந்த கிழமையில இந்த பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம், இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மார்ச் மாதத்துல இருந்து சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என 5 வருட கிரகங்களுடைய சேர்க்க வரவிருக்குதுங்க. இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமா பார்க்கப்படுது. சனி வக்ர நிவர்த்தியின் மூலமா சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இதுவரை கெட்ட பலன்களை மட்டுமே கொடுத்து வந்த சனி பகவான் இனி நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இழந்த அனைத்தையும் நீங்க திரும்ப பெற போறீங்க. குரு வக்ர நிவர்த்தியின் மூலமாக குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால குரு பெயர்ச்சியின் முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பெயர்றதுனால சுக்கிர பெயர்ச்சியின் பலன்களும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணையறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க. ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியால கஷ்டங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமா முடியும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொல்லைகள் நீங்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். தொழில இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். திருமணத்தில் இருந்த தடைகள் விலகி திருமணத்தில் நல்லபடியா நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்துல நடக்கும். உங்களுடைய உடல் நிலை ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. நீண்ட நாட்களாக தாமதமான வேலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நிறைவேற போகுது. பண வரவு மெதுவாக அதிகரிக்குங்க. வேலைபளு குறைஞ்சு நிலைமையெல்லாம் சீராயிரும். பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். முதலீடுகள்ல நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறையுங்க. தொழில்ல நிலைத்தன்மை வருங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல இருந்த தடைகள் நீங்கிரும். புதிய வருமானத்துக்காக வழிகள் எல்லாம் பறக்க போகுதுங்க. குடும்பத்துல அமைதி ஏற்பட போகுது. கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. குடும்ப நிகழ்ச்சி
நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்க போகுது. குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட போகுது. மன அமைதி ஏற்பட போகுது. பொறுமை மற்றும் சிந்தனை திறன் உயருங்க. வாழ்க்கை முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியுங்க. உங்களால் ஆன்மீக சிந்தனையெல்லாம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைஞ்சிரும். உடல்நிலை மெதுவாக மேம்படும். நல்ல உறக்கம் உங்களுக்கு வரும். உடற்பயிற்சி இல்லைன்னா ஆரோக்கிய பழக்கங்களை நீங்கள் தொடங்க போறீங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. சமூக மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. புதிய தொடர்புகள் உருவாக போகுது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. பயணங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில மெதுவாக நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அது ஒரு துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை பெற போறீங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. மனசுல இருந்த கவலைகள் நீங்க போகுது. சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்க போகுது. நயமாக பேசுவதன் மூலமா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனசுல உற்சாகம் பறக்கும். கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். கோபத்தை குறித்து தன்மையாக பேசுவதன் மூலமா காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறித்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துவது குறையக்கூடும். நன்கு படிக்கிறது நல்லது. மாணவ செல்வங்களே, பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பெருக போகுது. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.